ராஜாவாகிய அகேஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதர்குல பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தான். தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாக இருந்தான் மொர்தெகாய். அவனுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா அவன் வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்தான். தேவனுடைய பிள்ளைய உன் வேலை எந்த வேலை நீ செய்து கொண்டிருந்தாலும், நீ எந்த வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், உன்னுடைய ஜனங்களுக்காக நீ தேவனுடைய சமூகத்திலே நீ நன்மையை பேசுகிறவனாய் காணப்பட வேண்டும். அதுல அவன் ரெண்டு காரியங்களை பேசினான் வசனம் சொல்றது. ஒன்று நன்மையை பேசுகிறவனாக இருந்தான், ரெண்டு சமாதானத்தை பேசுகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளையே நீ பிரியமானவன் என்று சொல்லி மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்ல வேண்டுமானால் நீ எதை பேசணும்? நன்மையானவர்களை பேசணும், நன்மையானவர்களை பேசணும். அப்புறம் சமாதானம். தெரியுமாடி உனக்கு ஒரு சரியில்லடி. ஆமாடி தெரியடி. அன்னைக்குள்ள பத்தியாங்க என்ன சேர்த்து மூட்டி விடுறது. ஆமாங்க சமாதானம். ஆமா, ஒருத்தர் வந்து ஏதாவது சொல்றாங்கன்னா அவங்களும் நம்மள போனது தானே, மனுஷன் தானே, ஏதோ ஆயிடுச்சு. அதை ஏன் நீங்க பெருசா பில்டப் பண்றீங்க? சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீங்க தேவனுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? எப்பவுமே சண்டை போடணுமா? ஸ்கூல்ல இதுல எங்கன்னா நீங்க சண்டை போடணும், போன உடனே ரெக்கன்சிலியேஷன் ஒப்புரவாங்க. சமாதானம் ஆனா தான் நீங்க தேவனுடைய புத்திரர். இல்லாட்டினா யாரு? உங்க பேரண்ட்ஸ் தான் பிசாஸ் ஆயிடுவாங்க. சமாளிச்சுக்கோ. சேரனா உங்க பேரண்ட்ஸ் தான் பிசாஸ் ஆயிடுவாங்க. ஆமா, அதனால பெரியவங்க கூட நீங்க யார்கிட்ட சண்டை போட்டுனா முதல்ல செய்யுங்க, ஆராதனை கம்யூன் எடுத்துட்டு போய் சமாதானம் ஆகுங்க. அதெல்லாம் திருவிருந்து எடுத்தா வியாதி வரும் வேதம் சொல்லுங்க. சரியா எடுக்கணும்னா வந்துடும். எனவே தேவனுடைய பிள்ளை சமாதானம் பண்ணுகிறவனா இந்த மொர்தெகாய் இருந்தான், நன்மையை பேசுறவனாய் மொர்தெகாய் இருந்தான். ஐயா எப்பா பார்த்தாலும் என்கிட்ட வந்து ஏதாவது தேவைதான் பேசுறாங்க. நீங்க என்ன செய்யணும்? உடனே நடக்குன்னா செய்யணும். அவங்கள கட் பண்ணி எப்படி கட் பண்ணணும்? இது எங்கட பேசாதப்பா. நைனா நமக்கு என்னத்துக்கு நைனா ஊருக்கு அதெல்லாம் முட்டியா போட்டையா பாவையா நம்ம கூட சில பேசுறது இல்லையா? எப்படி போட்டு வாங்குற மாதிரி அவங்க பேசுங்க, சொல்லி அவர்களுக்கு நன்மையை உணர்த்துங்க. மற்றவங்க உங்க பேசுவாங்க, தீமையான காரியங்களே பேச மாட்டாங்க. எனவே இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையிலே அவன் நன்மையை பேசினபடினாலே, சமாதானத்துடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை பேசினபடினாலே அங்க ராஜாவுக்கு இரண்டாவது ஸ்தானத்திலே உட்காரும்படியாக தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க கூட நன்மையானதை சமாதானமானதை பேசுகிறவர்களிலே கர்த்தர் உங்களுடைய பொசிஷனை ஏற்றிக்கொண்டே வருவார். அல்லேலூயா. எனவே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், நீதிமொழியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற வழியிலே அங்கு சாலமோன் ஞானி மிக அழகாக சொல்லுகிறார். நாவின் பிரதியுத்தரம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதிலே பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். அப்போ நாவின் அதிகாரத்தில் இருக்கான் மரணமும் முதல்ல எழுதிக்கிறாங்க. மரணமும் ஜீவனும். அப்ப எது முதல்ல நாக்கிலிருந்து வருது? மரண வார்த்தைகள். செத்தா நல்லா இருக்கியா? எப்படி செத்தா? அதுக்கு வேகமா வச்சுக்கிறேன். என்ன சிஸ்டர் ஏதோ இருக்கிற சாவு தான் வரல, என்ன வராம போறேன் உனக்கு? நீ வேண்டாம் வேண்டாம் செய்யாது, ஓடி வரும். நீ வேண்டாம் எவ்வளவு தூரம் வேண்டாலும் அது ஓடி வரையா. இருக்கிற நேரத்தில் என்ன சொல்றது? செத்தா நல்லா. சாவு பயமா வாழணுமே, எப்படி வேணுமா? ஆனா வாய் என்ன சொல்லுது? செத்தா நல்லா. தேவனுடைய பிள்ளையே, நாவின் அதிகாரம் முதல்ல என்னதான் பேசும்? மரணத்தை தான் பேசும். அவிசுவாசி, கிறிஸ்துவ அறியாதவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன், கள்ள கிறிஸ்தவன், விஷ ஊசியாக விசுவாசியா இருக்கிறவன் எப்பவுமே என்னதான் பேசுவான்? மரண வார்த்தை தான். நம்மளாம் குடும்பத்தோடு சேர்ந்து செத்து போகலாம். எப்படி
ஏதோ ஒரு வியாதியில இருந்தாரு, மனசு ஆத்மா துக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல நம்ம தான் போய் என்ன செய்யணும்? தூக்கி கொடுக்கணும், அப்படி தட்டி கொடுக்கணும். இந்த நேரத்துல நீங்க தூக்கி கொடுத்தீங்கன்னா தான் ஒரு என்கரேஜ். நீங்க நினைக்கிறீங்க இப்படிப்பட்டவர்கள்லாம் ரொம்ப உள்ளுக்குள்ள ரொம்ப துக்கமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? துக்கமா. ஆமா, இவங்க சரீரத்துல ஒரு சிலர் ஆத்மாவோட ஊனமா இருப்பாங்க. வீட்டுல பொண்டாட்டி சரியில்லாம இருக்கும், புருஷன் சரியில்லாம, அவங்களாம் இப்படிதான் இருப்பாங்க. இப்படிதான் மேல பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு ஜாலியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து நீங்க என்ன செய்யணும்? அன்னைக்கு கற்றுக்கொள்ள, அவர்கள் நீங்கள் இன்பமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நாவிலே முதல்ல என்ன இருக்குதான்? என்ன இருக்குது? என்ன இருக்குது? இனி சொல்லுங்க. இனி எப்படி வைக்கல? என் வாயிலே மரண வார்த்தை வராது. ஆமென். இனி மரண வார்த்தை நல்ல சொல்ல மாட்டீங்களா? கை நீட்டல. இனி என் வாயிலே நல்ல வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையே வரும். அப்போ இதுக்கு மேல தான் பேசணும். நல்ல வார்த்தையே எபேசியர் சொல்றாரு, நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். என்ன பேசக்கூடாதான்? கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். அது கூட நீ பேசுறது கேட்கணும். பிரயோஜனமா இருக்கணுமா? அப்ப நீ எப்படி நீ பேச வேண்டும் என்றால்